வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை தமிழ் வகுப்பில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2ஆம் பருவத்திலே இயல் 2 முதல் கவிதை பேழை இன்பத் தமிழ் கல்வி என்ற கவிதையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவதென சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். அதாவது பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒரு தாளையும் எழுதுகோலையும் எடுக்கிறாரு. அதில் எதை பற்றி எழுதுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது வானம் வந்து சொல்லிச்சான், என்னை பற்றி நினச்சிங்க கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அடுத்தால ஓடை சொல்லிச்சான், நீங்கள் என்னை வானத்தை மட்டும்தான் பற்றி எழுதுறீங்க, எங்களையும் பற்றி நினச்சிங்க எழுதுங்க. இதெல்லாம் பார்த்த காடு வந்து சொல்லிச்சான், நீங்கள் வானத்தையும் ஓடையும் பற்றி நினச்சிங்க எழுதுறீங்க, காடாகிய என்னையும் பற்றி நினச்சிங்க கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் சொல்லிச்சான். தென்றலும் அதே மாதிரி நினைச்சான், நீங்கள் என்னை பற்றி நினச்சிங்க கொஞ்சம் கவிதையை அனுப்பிச்சிங்க எழுதுங்க. இதையெல்லாம் பார்த்த மயில் என்ன சொல்லிச்சான், இவங்கெல்லாம் பற்றி கவிதை அழகழகாக எழுதுறீங்களே, நானும் அழகாக நினச்சுவேன், நடனம்லாம் ஆடுவேன், அதனால் என்னையும் பற்றி நினச்சிங்க கவிதை நினச்சிங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த பாரதிதாசன் இந்த இயற்கைகள் கவிதைகள் எழுதுன்னு சொன்ன அந்த கருத்தை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். யார்? பாவேந்தர் பாரதிதாசன். புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல்களை தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். இதெல்லாம் பார்த்தார். இவங்க அந்த இயற்கையெல்லாம் சொல்லுவோம், அவருடைய கருத்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்துச்சு. ஆனாலும் அவருடைய மனசில் என்னென்னா, தமிழர்களுடைய இன்னல்கள், சிக்கல்களை தீர்க்க, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழியை ஒரு கவிதை நினச்சினோம் படைக்கணும்னு நினச்சார். அந்த கவிதையைத்தான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையின் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடு மயில் நிகர் பெண்களையெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். இன்னொரு வாசிக்க கவனிச்சுக்க. ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடு கழனியும் கார் முகிலும் கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களுக்கெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். முதற்பாட்டுடைய பொருளை பாருங்கள். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநீர மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். அதாவது நான் கவிதை எழுதுவதற்கு ஆயத்தமாக இருந்த பொழுது என்னிடம் அந்த வானமானது என்னை பற்றி ஒரு கவிதையாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சான். பாரதிதாசன் நினைச்சான், கேட்டுச்சான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த நீரோடைகளும் தாமரை மலர்களும் எங்களையும் பற்றி ஒரு கவி ஓவியமாக நினச்சிங்க தீட்டுங்க, அழகுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான், கேட்டுச்சான். யார்கிட்ட போய் கேட்டுச்சு?
பாரதிதாசன்கிட்ட. சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என்னுடைய கண்களை கவர்ந்து இழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இது யார் சொல்லுன்னா பாரதிதாசன் சொல்கிறார். அந்த கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். என்ன பாட்டு பாருங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என இவற்றிடை. இந்த பாட்டு இன்னொரு வாசிக்க கவனிங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெற்பென்று சொல்லி வரைக எனும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என என்னை இவற்றிடையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு நினச்சிருக்காங்க, பாடியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த பாடலுடைய பொருள் நினச்சப்புறம் பார்க்க போகிறோம். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தொகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகளெல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. அதாவது அந்த சோலையில் குளிர்ந்த தென்றல் வீசுகின்ற பொழுது பசுமையான தொகையுடைய மயில் செஞ்சான் வந்தது, அன்னப்பறவை வந்தது. அது மட்டும் இல்லாமல் மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. வேலேந்திய வீரர்கள் தன்னுடைய தோள்கள் வந்து மலை போன்று என்னதுதான் இருக்குதான். மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது. இயற்கை காட்சிகள் எல்லாமே நினைச்சா யாரை நோக்கி கேட்குதான்? பாரதிதாசனை நோக்கி நினைச்சது கேட்குது. எங்களை பற்றி எங்களுடைய அழகினை பற்றி கவிதை நினச்சிங்க எழுதுங்க. அதுக்கு எப்படி வந்தாங்களாம்? பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு நினைச்சான் கேட்டாங்களாம். அப்போ பெருந்திரள்னால் கூட்டமாக வந்து எங்களை பற்றியும் எங்களுடைய அழகை பற்றியும் நினச்சிங்க கவிதையை நினச்சிங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க கேட்டுச்சான். எது கேட்டுச்சான்? தென்றல், மயில், அன்னப்பறவை, கதிரவன், வேலேந்திய வீரர்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய அழகை கவிதையாக எழுதுமாறு யார்கிட்ட போய் கூறினாங்க? பாரதிதாசன்கிட்ட போய் நினச்சினாங்க சொல்லி எங்களையும் கவிதை நினச்சிங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பெருந்திரள் கூட்டமாக நினச்சி போய் கேட்டன. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகவரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இன்னொன்று பாசிங்க வச்சுட்டுங்க. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ்கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும்
அப்படின்னு நமக்கு இந்த பாட்டை பாரதிதாசன் செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. இப்போது இந்த பாடல் பொருள் நம்ம பார்க்கலாமா? துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்களின் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு நினைச்சிடாது சொல்கிறார். பாருங்கள், துன்பத்தில் கிடக்கிற என் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறியாமையில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை நினச்சினும் மாறணும். அவங்கள பார்த்தோன்னே என் மனசில் அவங்களுக்கு இரக்கம் உண்டாயிற்று. என் மனசில் இரக்கம் உண்டாயிற்று. அது என் உயிரில் கலந்து விட்டது. இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு நினச்சி ரொம்ப வாதிட்டது. ரொம்ப உயிரில் நினைஞ்ச இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் நினைஞ்சிட்டு எனக்கு வந்துட்டு, இவங்களுக்கு ஒரு மீட்பு நிச்சயம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நினைஞ்சு எனக்கு வந்தது. இத்துன்பம் நீங்கணும்னா எல்லாரும் நினச்சோம்னா கல்வி கற்றவர்களாக நினச்சணும் மாற வேண்டும். அது எப்படிப்பட்ட கல்வியாக? இன்பத்தமிழை கல்வியை கற்றவர்கள், இன்பத்தமிழை கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். தமிழ் கற்றவர்கள் அப்படிங்கிற நிலை நினச்சினும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் தோன்றிட்டு, அதனால் அந்நிலை ஏற்பட்டால் எல்லாரும் கல்வி கற்றுக்கொண்டாங்க, எல்லாரும் கல்வி கற்றுக்கொண்டாங்க, கற்றவர்கள் என்னும் நிலை நிச்சயமா மாற வேண்டும். அப்படி மாறிட்டுனா அவங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் நிச்சயமா தூய்மை நிச்சயமா உண்டாகிடும். அந்த நெஞ்சில் தூய்மை வந்ததுக்கப்புறம் வீரம் தன்னால் நிச்சயமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் ரொம்ப அழகாக தெளிவாக நினச்சிருக்கார். நமக்கு பாரதிதாசன் எடுத்து விளக்கமாக எடுத்துரைத்திருக்கிறார். இப்போது நூல்வழி பார்க்க போகிறோம். நூல்வழி நிச்சயம் பார்க்க போகிறோம். இந்த பாட்டை எழுதின பாரதிதாசன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவர் ஒரு கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். அதனால தான் இவரை என்ன சொல்லுவாங்கன்னா பன்முக ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. யாரை? பாரதிதாசன். அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ்ப்பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழ்ப்பேறு அப்படிங்கிற தலைப்பில் உள்ள ஒரு பாடல் தான் நமக்கு இப்போ பாடமாக நினச்சது நமக்கு கொடுக்கப்பட்டது. அது என்ன பாடம்னு கேட்டிங்கன்னா, இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிற பாடத்தை நமக்கு நினச்சது பாடமாக நினச்சது கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஷ் கொடுத்துருக்கு. அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. அ மயில், ஆ குயில், ஈ கிளி, ஈ அன்னம். இதில் எது சரியான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதுன்னு பார்த்திங்கன்னா மயில். இந்த மயில் தான் சரியான ஆன்சர். அப்போ ஏ ரவுண்ட் பண்ணிவிட்டு மயிலை எங்கே கொண்டு எழுதணும்? டேஷில் கொண்டு நினச்சணும் எழுதணும். சரியா? ரைட். ரெண்டாவது பாருங்கள். பின்வருவனற்றுள் மலையை குறிக்கும் சொல். பின்வருவனற்றுள் மலையை குறிக்கும் சொல். அ வெற்பு, ஆ காடு, ஈ கழனி,
ஈ புவி. இப்போ இதில் எது சரியான ஆன்சர்னா வெறுப்பு. இந்த வெறுப்பு தான் இது சரியான ஆன்சர். அப்போ ரவுண்ட் பண்ணிவிட்டு டேஷில் என்ன எழுதணும்? வெறுப்பு அப்படிங்கிறத நினச்சினோம் எழுதணும். மூணாவது பாருங்கள், ஏறெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். சரியா? ஏறெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். அதில் பாருங்கள், ஏறெடு ப்ளஸ் தேன், ஏட்டு ப்ளஸ் எடுத்தேன். ஈயில் என்ன கொடுத்துட்டு பாருங்க, ஏடு கூட்டல் எடுத்தேன். ஈ ஏ கூட்டல் எடுத்தேன் இருக்கு. இதில் எது சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஈ தான் சரியான ஆன்சர். அப்போ ஈயை ரவுண்ட் பண்ணிவிட்டு ஏடு ப்ளஸ் எடுத்தேன், அதுதான் இது சரியான ஆன்சர். அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு நீ டேஷில் ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படிங்கிறத நினச்சினோம் எழுதணும். நாலாவது பாருங்கள், துயின்றிருந்தார். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். துயின்று கூட்டல் இருந்தார். துயில் கூட்டல் இருந்தார். துயின்றி கூட்டல் இருந்தார். துயின் கூட்டல் இருந்தார். இப்போ இதில் எது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர். அப்போ ஏயை ரவுண்ட் பண்ணிவிட்டு துயின்று கூட்டல் இருந்தார், அதானது ஆன்சர். சரிங்களா? அப்போது இந்த ஏயை ரவுண்ட் பண்ணிவிட்டு டேஷில் துயின்று கூட்டல் இருந்தார் தான் நினச்சினோம் எழுதும். சரியா? அடுத்த அஞ்சாவது பாருங்கள், என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அப்போது இல்லை 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. பாரு, என்று உரைக்கும். என்றிரைக்கும். ஈ என்றரைக்கும். ஈ என்றுரைக்கும். சரியா? இப்போ இதில் எது சரியான ஆன்சர்னா என்றுரைக்கும், அதுதான் சரியான ஆன்சர். அப்போ ஈயை ரவுண்ட் பண்ணிவிட்டு என்றுரைக்கும், அதான் டேஷில் நினச்சணும் எடுத்து எழுதணும். சரியா? அப்போது இன்னொரு சேர்த்து வாசிக்க மேலே கவனிச்சிக்கும். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின் வருவனற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. ஏறெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். நாலாவது, துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார், துயின்று கூட்டல் இருந்தார், அதுதான் டேஷில். அடுத்து அஞ்சாவது பாருங்கள், என்று ப்ளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். என்று உரைக்கும் இல்லை, என்றுரைக்கும். என்றுரைக்கும் தான் ஆன்சர். அப்போது என்றுரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். இப்போ நம்ம பொறுத்துக்க பார்க்க போகிறோம். கழனி கதிரவன், நிகர் மேகம், பருதி சமம், முகில் வயல். இதை நம்ம கேள்விக்கு நேர ஆன்சரை கரெக்டாக பொருத்தி நினச்சிப்புறோம் எழுத போகிறோம். அதுக்கு பேர் தான் இது பொறுத்துக. சரியா? இப்போ பொருத்தி நம்ம நினச்சிப்புறோம் எழுத போகிறோம். கழனி வயல், கழனி வயல், நிகர் சமம், பருதி கதிரவன், முகில் மேகம். கழனி வயல், நிகர் சமம், பருதி கதிரவன், முகில் மேகம். பொறுத்துகையை பொருத்தி தான் எழுத வேண்டும். இதை புக்லேயும் குறித்து புக்கில் ஆன்சர் எழுதி நோட்லேயும் என்னச்சினோம் ஆன்சரை எழுதணும். ரெண்டுலேயும் எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு என்னச்சினோம் அனுப்ப வேண்டும். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த தமிழ் வகுப்பில் சந்திப்போம்.